மாத்தளை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு இலங்கையிலே வந்து முதல் பஞ்சரத பவனியிடம் முதலாக 108 அடி ராஜகோபுரம் கூடிய கோயில்களில் பெரிய வசந்த மண்டபம் தேர் உற்சவம் 2 நாள் நடக்கக்கூடிய ஒரு கோயில் ஏராளமான சிறப்புகள். எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நான் உங்களை வந்து மாத்தளை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு கூட்டிகள் போகிறேன். இலங்கையிலே வந்து முதல் பஞ்சரத பவனி இடம்பெற்றக்கூடிய திருத்தலம். அதை விட வந்து முதலாக 108 அடி ராஜகோபுரம், பிரம்மாண்ட ராஜகோபுரம் உருவாகி இருக்கக்கூடிய திருத்தலம். அதை விட வந்து பஞ்ச சிம்மாசனம் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அதை விட பஞ்ச பச்சை சிம்மாசனம். அதே மாதிரி தான் இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களில் பெரிய வசந்த மண்டபம் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம். அதை விட தேர் உற்சவம் 2 நாள் நடக்கக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லி ஏராளமான சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்கு. இந்த பஞ்சரத பவனி என்றது மாத்தளை நகர் முழுவதுமே இன்றைக்கும் நாளைக்கும் வரம்பெற போகுது. இந்த கோயில் இருக்கக்கூடிய தேர் உற்சவத்தினுடைய முக்கியமான காட்சிகளை தான் இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போதான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரும். மாத்தளை முத்துமாரியம்மன் கோயிலை பொறுத்தவரையில் ஈழத்தில் மலையகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலாக சிறப்பிக்கப்படுகிறது. கண்டி நகரத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் மாத்தளை நகரப்பகுதியினுடைய மத்தியில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலை பொறுத்தவரையில் மத்திய மாகாணத்தில் மாத்தளையில் முத்துமாரியம்மன் என்று சொல்லி சிறப்பிக்கப்படக்கூடிய கோவில் திராவிட கட்டிடக்கலையினுடைய மரபை பேணுகிறது. 1852களில் இந்த கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார், குறிப்பாக இந்த செட்டியார்களால் அமைக்கப்பட்டதாக ஒரு வரலாற்று தகவல் குறிப்பிடுகிறது. இலங்கையில் இந்த கோயில் தான் 5 தேர்களை கொண்டிருக்குது. அது மாத்திரமல்ல, மிக உயரமான 108 அடி கொண்ட ராஜகோபுரம் முதலாக இந்த கோவிலில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. கொடியேற்றத்தை தொடர்ந்து 21வது நாள் வந்து தேர் திருவிழா நடைபெறும். அந்த தேர் திருவிழாவில் வந்து முருகன், சிவன், அம்மன், பிள்ளையார், சண்டேஸ்வரர் எல்லாருமே சேர்ந்து ஒரு பஞ்ச ரதங்களில் பவனி வருவார்கள். இது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். 2 நாட்கள் இந்த பஞ்ச ரதங்கள் இந்த மாத்தளை நகர் பூராக வலம் பெறுவதுதான் இந்த முத்துமாரியம்மனுடைய இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த கோயிலை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் பூஜைகள் இடம்பெற்று வந்தன. பின்னர் வந்து படிப்படியாக திருவிழாக்களும் அதுக்கு பிறகு வந்து சப்பரம் எடுக்கிற வழக்கம் வந்து தோன்றி இருக்கிறது. 1934ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் சப்பரத்தை மாற்றி விநாயகரையும் சிவன், அம்பாள், முருகன் எல்லாரையும் சேர்த்து ஒரு ரதோற்சவம் நடந்திருக்கிறது. 1955ஆம் ஆண்டில் வந்து ராஜகோபுரம் உட்பட்ட பல்வேறுபட்ட ஆலயத்தினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிறகு வந்து இந்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு ஆலயத்தினுடைய மகாமண்டபம், அதை விட வந்து முருகனுக்கு ஒரு கோயில், பெரிய வசந்த மண்டபம் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து வசந்த மண்டபம் பெரிதாக இருக்கிற கோயில் என்ற சிறப்பும் இதுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் அதோடு சேர்த்து விஷ்ணு கோயில், நாயன்மார்களுக்குரிய கோயில், மீனாட்சி, சிவன் இப்படியான கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டு தனித்தனி சன்னிதானங்களோடு இந்த திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டு அம்பாளுக்கு என்று சொல்லி ஒரு சித்திர தேர் பிரம்மாண்டமான அமைப்பில் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் விடப்பட்டது. பிறகு எல்லாருக்குமே தெரியும் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம் இந்த ஈழத்தில் ஏற்பட்டது. அந்த இனக்கலவரத்தின் போது சித்திர தேரும் ஏனைய தேர்களும் சேர்த்து எரியூட்டப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கல்யாண மண்டபம் அதோடு சேர்ந்த பல்வேறுபட்ட பகுதிகள் சேதத்துக்கு உட்படுத்தப்பட்டு பெரு அழிவுகள் எல்லாமே ஏற்படுத்தப்பட்டது. பிறகு 92ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் சித்திர தேரையும் ஏனைய ரதங்களையும் அமைக்கிற திருப்பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக அது நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலயத்தில் காணப்படுகிற 108 அடி கொண்ட ராஜகோபுரம் இந்து சமய மக்களுடைய ஒற்றுமையையும் இந்த சமய திருப்பணியினுடைய வளர்ச்சியையும் வந்து உயர்த்தி நிற்கிற ஒரு அசாத்தியமான பெரும் திறமையாக சொல்லப்படுகிறது. ஈழ நாட்டினுடைய மிக முக்கியமான அம்மனுக்கான கோவிலாக இந்த ஆலயம் சிறப்பிக்கப்படுகிறது. மலையக தமிழர்களுடைய காவல் தெய்வம், இப்படி பல்வேறுபட்ட பெருமைகளை கொண்டதாகத்தான் இந்த மாத்தளை முத்துமாரியம்மன் கோவில் திகழ்கிறது. குறிப்பாக ஈழத்தில் மிக முக்கியமான அம்மன் கோவிலாக சொல்லப்படுவது மாத்திரமல்ல, தமிழர்களுடைய காவல் தெய்வமாக, இந்த வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இந்த கோயில் சிறப்பிக்கப்படுகிறது. மாசி மகத்தில் திருவிழா நடந்து தேரோடுகிற அந்த சிறப்பு வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது. கிறிஸ்துக்கு பின் 18 அதே மாதிரி தான் 19ஆம் நூற்றாண்டில் வந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்டவர்கள் சேர்ந்து இந்த தமிழர்களாக மதங்களை தாண்டி இனங்களை தாண்டி எல்லாருமே சேர்ந்து இந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது. காட்டு வழியில் பெரும் துன்பப்பட்டு கால்நடை
உடனடியாக மத்திய மாகாணத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் குழுவினர் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பல்வேறுபட்ட தோட்டங்களுக்கு சென்றார்கள். இவர்களுடைய கடின உழைப்பினுடைய வெற்றிதான் இன்றைய மலையகத்தினுடைய செழிப்பாக காட்சி தருகிறது. வழிபடுகிற தெய்வங்களையும் காவல் தெய்வ வழிபாடுகளையும் தொடர்ச்சியாக பேணுகிற அவர்களுடைய அந்த ஏக்கத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு அடியாருடைய கனவில் அன்னை முத்துமாரி தோன்றியிருக்கிறார். உங்களுடைய குறை தீர்க்க நான் உங்களோட ஊரில் வந்து குறிப்பாக ஒரு வில்வ மரத்தடியில் தோன்றி இருக்கிறேன். எனக்கு ஒரு கோயில் எழுப்பி வழிபடுங்கள், நான் உங்களை காத்தல் தெய்வமாக இருப்பேன் என்று சொல்லி கூறி மறைந்திருக்கிறார். இதை வந்து அந்த அடியார் எல்லார்ட்டையுமே சொல்லி அன்னை அடையாளம் காட்டியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். அங்கே சிறிய வடிவில் அன்னையினுடைய சிலை வந்து ஒரு வில்வ மரத்தடியில் இருந்திருக்குது. மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அனைவரும் அன்னைக்கு வந்து சிறு குடிலொன்று அமைச்சு வழிபட்டு வந்திருக்கிறோம். இந்த அம்பாள் தான் இன்றைக்கு பிரம்மாண்டமான கோயிலோடு பஞ்சரதங்கள் பவனி வருகிற மாத்தடை முத்துமாரி அம்பாளாக போற்றப்படுகிறார். கிறிஸ்துக்கு பின் 1800களினுடைய நடுப்பகுதியில் வந்து சுப்புப்பிள்ளை என்பவர் தன்னுடைய பொருட்செலவில் இந்த இடத்தை வாங்கி கோயிலுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு பல வணிகர்கள், செல்வந்தர்கள், நகரத்தார் இவை எல்லாற்ற ஒத்துழைப்போடையும் வந்து இந்த திருக்கோயில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கிறிஸ்துக்கு பின் 1960களில் வந்து கருவறை எழுப்பப்பட்டிருக்கிறது. முதலாவது குடமுழுக்கு இந்த காலகட்டத்தில் தான் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது தான் இந்த வானை நோக்கி விண்ணை முட்டி நிற்கிற 108 அடி கொண்டிருக்கக்கூடிய 9 தளங்கள் கொண்ட ராஜகோபுரம். சுதை சிற்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கோபுரம் நம்முடைய கண்களுக்கு விருந்தாகவும் வியப்பூட்டுகிற வகையிலே வந்து அமைந்திருக்கிறது. இந்த ராஜகோபுரத்தை பொறுத்தவரையில் வடக்கு திசையில் இருந்து நம்மளை வரவேற்கிறது. ஆலயத்திற்குள்ளே பல்வேறுபட்ட சன்னிதானங்கள் ஒன்றாக சேர்ந்து அமைந்திருக்கிறது. இந்த கோயிலை பொறுத்தவரையில் நடுநாயகமாக அன்னை மாத்தளை முத்துமாரியம்மன் கிழக்கு முகமாக எளிய வடிவில் ஒளி வீசுகிற வடிவமாக அருளாசி வழங்குகிறார். இந்த மக்களுடைய காவல் தெய்வமாக இவர்தான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அன்னையினுடைய அருட்பிரவாகம் எல்லா இடங்களிலுமே பிரவேசித்திருக்கிறது. இந்த கோயிலை பொறுத்தவரையில் பரிபாலன சபை, முத்துமாரியம்மனுடைய தேவஸ்தானம் என்று சொல்லி சிறப்பாக நிர்மாணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆன்மீக பணியோட இந்த கோயில் தன்னுடைய பணிகள் இல்லை. இந்த பகுதி மக்களுடைய சமூக முன்னேற்றத்துக்கு வந்து பாரிய பணிகளை எல்லாம் செய்து வருது. சமயம் சார்ந்திருக்கக்கூடிய அறப்பணிகளாக இருக்கட்டும், இயல், இசை, நாடகங்கள், நூல் வெளியீடு, இவற்றை விட நூலகம், ஞாயிற்றுக்கிழமையில் சமய வகுப்பு, தமிழ் தட்டச்சு பயிற்சி, தையல் வகுப்பு, கணனி வகுப்புன்னு சொல்லி ஏராளமான விஷயங்களை வந்து இந்த கோயில் செய்து வருகிறது. 83 இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்டாலும் கூட பிறகு 90களுடைய ஆரம்பத்திலையும் நடுப்பகுதியிலையும் வந்து இது மிக சிறப்பாக வெற்றிகரமாக நகர்த்தப்பட்டு வருகிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த மாத்தளை முத்துமாரியம்மன் கோயிலை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்கிறது. இந்த மாத்தளையை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டினுடைய வரலாற்று சிறப்புமிக்க தலமாகவும் புராதன நகரமாகவும் முக்கியத்துவம் பெற்றக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. கஜபாகு மன்னன் காலத்தில் வந்து சோழ நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்த மாத்தளை பகுதியில் தான் குடியமர்த்தப்பட்டார்கள் என்ற ஒரு கதையும் இருக்குது. இந்த பெருங்கூட்டத்துக்கு சிங்களத்தில் வந்து மகாதலயக் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மருவித்தான் மாத்தளையா வந்தது என்று சொல்லி சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி சிறப்பு பெற்றக்கூடிய இந்த அம்பாள் பஞ்சரதங்களில் தேரறி வருகிற அற்புதமான காட்சி இந்த நாளில் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மாத்தளை நகரத்தினுடைய எல்லா வீதிகளையும் அம்பாள் நேரடியாக போய் தன் பக்தர்களை தரிசித்து 5 சுவாமிகளும் அருளாட்சி புரிகிற அந்த காட்சி என்றது வந்து ஒரு அற்புத காட்சியாக தான் இங்கே இருக்கும். வசந்த மண்டபத்தில் பூஜை வழிபாடுகள் எல்லாமே முடிந்ததுக்கு பிறகு பஞ்ச ரதங்களில் ஆரோகணிப்பதற்காக 5 சுவாமிகளும் பக்தர்களுடைய திருத்தோள்களில் மங்கள வாத்திய இசையோடு எழுந்தருளி வருகிறார்கள். உள்வீதியில் வந்து தேருக்கு வரைக்கும் பொதுவான இந்த மெல்லி ஆட்டம் ஒன்று இருக்கும். அந்த அழித்தல் தொழிலை குறிப்பது தான் தேர் உற்சவம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நம்முள் இருக்கக்கூடிய கெட்ட தீய அழுக்குகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக சங்காரம் செய்கிற ஒரு நிகழ்வாக பொதுவாக ஊரில் எல்லா கோயிலையும் வந்து ஒரு நாள் தான் தேர் நடக்கும். ஆனால் வித்தியாசமான சிறப்பு இருக்கக்கூடிய இந்த மாத்தளை முத்துமாரியம்மன் இன்றைய
நாள்லையும் நாளைய நாள்லையும் இந்த தேரில் விளம்பர போகிறார். ஊர் கூடி தேர் இழுக்கிற என்ற ஒரு மரபு இருக்குது. இவ்வளோ பேர் அம்பாளுடைய வருகைக்காக வெளிப்பிரகாரத்தில் இப்போது காத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் பல்வேறுபட்ட வழிகளில் வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகிற ஒரு சிறப்பும் வந்து எல்லா இடமும் இருக்குது. இதில் பாருங்கள், அந்த மேலே பறந்து பறக்கிற முறையில் வந்து பூத்தூவி அம்பாளை வரவேற்கிற பக்தர்களுடைய இன்னும் ஒரு வித்தியாசமான நேர்த்தியும் இடம்பெற போகுது. ஊர்லேயும் இப்படி கண்டிருக்கிறோம். அதை விட உலங்கு வானூர்திகளும் அடிக்கடி சுற்றி கொண்டு இருந்துச்சு. அதுலேயும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்கலாம். உள்ளுக்கு எல்லாம் பலம் வந்ததுக்கு பிறகு 5 சுவாமிகளும் வந்து வெளிவீதிக்கு இந்த கோபுரத்தால் வார அந்த அழகை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சுவாமிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னே அம்பாள் வருகிற போது முன்னுக்கு எல்லா சுவாமியும் இப்போது கோபுர வாயிலால வெளியே வருகிறார்கள் தேர்ல ஆரோகணிக்கிறதுக்கு. மலைகளின் மகாராணி மாத்தளை முத்துமாரி அம்பாள் இப்படி வடிவா அலங்காரங்களோட இந்த மாலை மரியாதைகள் பூத்தூவி வரவேற்கப்படக்கூடிய விஷயம். பக்தர்களுடைய அரோகரா ஒரு பக்கம் காதை பிளக்க வானோக்கி இருந்த பூக்கள் எல்லாம் வீசப்பட அம்பாள் தேரில் ஆரோகணிக்கிற ஒரு காட்சி. இது காண்பதற்கு உண்மையில் கண்கள் கோடி வேண்டும். மாசி மகம் என்றது அம்பாளுக்கு ஒரு தனியான சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுகிறது. அந்த நாளில் ஊரெல்லாம் சேர்ந்து அம்பாளை வரவேற்று இந்த வீதி வழியை அழைத்து செல்கிற இன்னும் ஒரு அற்புதமான தருணம். உலகமே அல்லதேன் ஈழமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பஞ்ச ரதங்கள் இன்னும் சொற்ப வழியில் பவனி வரப்போகுது. எல்லா சுவாமிகளும் தேருக்கு ஆரோகணிச்சிருக்கணும்.
உலங்கு வானூர்திகள் ஒரு பக்கம் பூத்தூவி அம்பாளை வரவேற்கிறது. 5 சுவாமிகளும் தேரிலே தயாராக இருக்கிறார்கள். மிக ஏராளமான பக்தர்கள் அம்பாளை இந்த திருவீதிகளில் இழுத்து சென்று வணங்குவதற்கு அவர்களும் காத்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான காட்சி. இந்த மாத்தள முத்துமாரியம்மன் கோயில் தேர் இதுக்கு முதல் யாரும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அனுபவங்களை கீழே பார்க்குறீங்க இப்படியான விஷயங்கள்னு சொல்லி. புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த தேர் அனுபவம் என்பது எப்படி இருக்குது, மலைகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய நகரத்தில் 5 தேர்கள் வரம் பெறுகிற ஒரு அற்புதமான காட்சி. இயற்கையலிலோடு பக்தர்களுடைய அந்த அருள் வேண்டி வந்திருக்கிற இந்த வேளையிலே மதங்கள், மொழிகள், இனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இறைவனை நோக்கி வழிபடுகிற அற்புதமான தருணமாக இருக்கும். வடம் கொடுத்தோர் அல்லது வடம் பிடித்தோர் வாழ்வு பெறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபாராதனோடு சேர்த்து அம்பாள் இந்த வீதியில் வலம் வருகிற அற்புதமான காட்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். மகன்மார் இருவரும் போல தாய் தங்கிய பின்னோக்கி வர ஆயத்தமாக இருக்கிறார்கள். දෙවනි රේතුරාදය දැන් ගමන් කිරීමට සූදානම් වනකට රැඳී සිටින්න පොලිස් නිලධාරි මාතුරු නැවත ඔබට දැනුම් දෙනතුරු ඔබ වාහනේ ගමන් කිරීමට ගමන් කරන්න එපා. ප්‍රධාන හීනේ මූලානික
அம்மானின் ரதம் வேலையாக இருப்பதால் வரும் வீரமாக இருப்பதால் அம்மாவுடைய ரதத்தை தந்து முதல் கோரிக்கை எடுக்க வேண்டும். அம்மாவுடைய ரதத்தை